ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்டுன்னு என்னென்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது சிறு சிறு முதலீட்டாளர்கிட்ட இருந்து சின்ன சின்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அதை ஃபண்ட் மேனேஜர் மூலிமா நிறைய செக்யூரிட்டிஸ் இல்லை கடன் பத்திரம், அதாவது பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அது மூலிமா ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறது மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டைவர்சிஃபைடாக இருக்கும். இதை நீங்கள் வந்து சிறு சிறு யூனிட்ஸாக தான் வாங்க முடியும். இந்த மாதிரி யூனிட்ஸாக வாங்கக்கூடிய உங்களை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஷேர் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களை ஷேர் ஹோல்டர்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால யூனிட் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் தகுந்த மாதிரி நீங்கள் பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியுமே வந்து செபி கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களால உங்கள்கிட்டருந்து அலோகேட்டட் ஃபண்டை வந்து உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணி அவங்களால முதலீடு பண்ண முடியும். ஸோ லீடிங் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஆக்சிஸ், எஸ்பிஐ. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து, அதாவது பேங்க் ரிலேட்டட் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது போக வேறு சில கம்பெனிஸுமே வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபண்ட் மேனேஜர் மூலிமா மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்வெஸ்டார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுற ஃபண்ட் மேனேஜர்கிட்ட போகுது. ஸோ இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அனலைஸ் பண்ணி கரெக்டான டைமில் சில ஸ்டாக்ஸை இல்லை பாண்ட்ஸையோ பிக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த எடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து சம் டேக்ஸ் அப்ளிகபிள். அது என்ன டேக்ஸ்ன்ட்டு அடுத்தடுத்த இதில் பார்க்கலாம். ஸோ எதனால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் டீம் வந்து உங்களோட ஃபண்டை மேனேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது டைவர்சிஃபைடாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே செக்டாரில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ ரொம்ப டைவர்சிஃபைடு ஒரு அப்ரோச்சாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மியூச்சுவல் ஃபண்ட். நீங்கள் சப்போஸ் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். அதை விட பெட்டர் ரிட்டர்ன் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு லிக்விடிட்டி ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் லிக்விடேட் பண்ணிக்கலாம், ஈஸியாக மார்க்கெட்டில் செல் பண்ணிக்கலாம், ஸோ ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் எண்ட் ஃபண்ட் கான்செப்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஓப்பன் எண்ட் ஃபண்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் அதில் சிப் போட்டுக்கலாம். ஸோ லம்சம் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதே க்ளோஸ்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் தான் இனிஷியலாக பர்ச்சேஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் எப்படி அந்த ஃபண்டை வாங்கணும் வைக்கணும்னா நீங்கள் மார்க்கெட்டில் நார்மல் ஷேர்ஸ் வாங்கி வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐபிஓலாம் லிஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த மாதிரி க்ளோஸ்ட் எண்ட் ஃபண்ட் லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போதே ஒரு நல்ல ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆகும் சில நல்ல கம்பெனிஸ்லாம். இது ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸ். ஸோ ஈஸியாக நீங்கள் ஷேர்ஸ் வாங்க விற்பீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் நீங்கள் பை அண்ட் செல் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ சிப் அந்த மாதிரி நீங்கள் அக்ரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ எவ்ரி மந்த் அந்த 500 உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டிடக்ட் ஆகும். ஸோ அதை வந்து ஃபண்ட் மேனேஜர் கரெக்டான டைமில் உங்கள் ஃபண்டை யூட்டிலைஸ் பண்ணி ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஃபண்ட்ஸை வாங்கக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்மாக நீங்கள் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஸோ ஈக்விட்டியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஸ் தென் 12 மந்த் அப்படிங்கிற ஃபண்ட் எல்லாமே ஷார்ட் டேர்ம் ஃபண்ட், மோர் தென் 12 மந்த் இட்ஸ் அ லாங் டேர்ம். அதே மாதிரி பேலன்ஸ்டு ஃபண்டாக போயிட்டிங்கனாலும் அதே சேம் அப்ளிகபிள். அதே மாதிரி நீங்கள் டெப் ஃபண்ட், அதாவது கடன் பத்திரம் அந்த மாதிரி ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 36 மாதம் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அது ஸ்மால் டேர்ம் ஃபண்ட். அதே மாதிரி நீங்கள் லாங் டேர்ம்னா 36 எபோவ் இருக்கிறது லாங் டேர்ம். ஸோ இதில் ஃபண்ட்ஸில் வந்து ஈக்விட்டியில் உங்களுக்கு வந்து டேக்ஸ் எவ்வளோ அப்ளிகபிள்னு பாருங்கள். இது கிட்டத்தட்ட 10% ஓவர் கெயின் டேக்ஸ் ஆஃப் 1 lakhs. அதே மாதிரி டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% + 12% சர்சார்ஜஸ் அண்ட் 4% சிஜிஎஸ்எஸ் டேக்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ இதே தான் உங்களுக்கு வந்து டெப்ட்ஸ்லேயும் 25% + 12% + 4. ஸோ இந்த டேக்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் இருக்கும். நீங்கள் லாங் டேர்மாக ஹோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது ஓப்பன் பண்ண சிம்பிளிஃபைடு ப்ராசஸ். உங்களுக்கு வெறும் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஒரு கேன்சல் செக்லீஃப் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கீழே கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் உங்களுக்கு வந்து க்ரோ மூலிமா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஃபண்ட் அப்படின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ஜ் கேபிட்டல், ஸ்மால் கேபிட்டல் அண்ட் மீடியம் கேபிட்டல் அப்படின்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி பிரிச்சிருப்பாங்க. அதாவது 20,000 crore எபோவ் உள்ள மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி எல்லாமே வந்து லார்ஜ் கேப் லிஸ்ட்டில் வந்துடும். அதாவது நிஃப்டி 50ல் பார்ப்பீங்க இல்லையா, டாப் 50 கம்பெனிஸ், அது எல்லாமே லார்ஜ் கேப் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிட் கேப் கம்பெனிஸ்னு அடுத்த கேட்டகரிஸில் வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 5,000 பிலோ crore உள்ள கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரி வைஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ லார்ஜ் கேப் கம்பெனிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாகவே இருக்கும், க்ரோத்தும் இருக்கும். அதே மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸில் ஹை ரிஸ்க்கு உள்ள கம்பெனிஸ் நிறையா இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தது டெப்த் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வைஸாக போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கடன் பத்திரம் இல்லை டிபெஞ்சர்ஸ், அதான் பாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட்ஸில் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. இது எல்லாமே எஃப்டியோட பெட்டர் ரிட்டர்னாக இருக்கும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டி அண்ட் டெப்ஸ் மிக்சடாக வரும். இல்லை நீங்கள் எனக்கு கோல் ஓரியன்டாக சூஸ் பண்ணணும், எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் லாங் டேர்மில் வேணும் அப்படின்னா நீங்கள் கோல் ஓரியன்டாகவும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரிட்டையர்மெண்ட் பேஸ் பண்ணி இல்லை உங்கள் சைல்டு எஜுகேஷன் அந்த மாதிரி பேஸ் பண்ணி நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்ட். நீங்கள் பாருங்கள் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில டாடா டிஜிட்டல் ஃபண்டுன்னு ஒன்று இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 இயரில் கிட்டத்தட்ட 41% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லம்சமாக கிட்டத்தட்ட 4,116 ரூபா கிட்டத்தட்ட அடிஷ்னலாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். 3 இயர்ஸில் பாருங்கள் உங்களுக்கு அந்த க்ரோத் பாருங்கள் கிட்டத்தட்ட 27% க்ரோ ஆயிருக்கு ஓவரால் க்ரோத். ஸோ அடுத்தது நீங்கள் டெப்த் மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ், எஸ்பிஐ, ஸோ இது எல்லாமே ஒரு லீடிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இதில் பாருங்கள் இவங்க கிட்டத்தட்ட லாஸ்ட் 1 இயரில் 36% க்ரோத் கொடுத்துருக்காங்க. இது வந்து அக்ரெசிவ் க்ரோத். ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக இந்த கோவிட்னால மார்க்கெட் ஹெவியாக ஃபால் ஆச்சு. ஸோ அதுலேருந்து க்ரோத் ஆன அந்த இடத்துல வந்து நிறையா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ அக்ரெசிவ் க்ரோத். ஸோ மெயினாக இது அட்வான்டேஜ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதான் டைவர்சிஃபைடாக இருக்கும், ப்ரொஃபஷனல் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸ், அதே மாதிரி டேக்ஸ் எஃபெக்டிவாக இருக்கும். சில டேக்ஸ் ஸ்லாபில் உள்ள அதை ஃபண்ட்ஸையுமே நீங்கள் சூஸ் பண்ணி டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸாக வச்சுக்கலாம். அது போக நீங்கள் வந்து உங்களோட கோல் செட் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் ஃபண்டை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லிக்விட் ஃபண்டாக போய்க்கலாம். இல்லை 1 or 2-3 இயர்ஸில் நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் டெப்த் ஃபண்ட்ஸில் நீங்கள் போய்க்கலாம். இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இதர் ஹை ரிஸ்க் ஃபண்டோ இல்லை வந்து லெஸ் ரிஸ்க் ஃபண்ட்ஸ்லேயோ நீங்கள் வந்து முதலீடு பண்ணிக்கலாம். ஸோ இன்வெஸ்டர் ஹூ வாண்ட் டு அடாப்ட் எ மிடில் அப்ரோச். ஸோ உங்களுக்கு வந்து பேலன்ஸ்டாக ஒரு அப்ரோச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பேலன்ஸ் ஃபண்டை சூஸ் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஃப்டியில் லாஸ்ட்டு 6 இயர்ஸாக கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் பாருங்கள் கிட்டத்தட்ட அப்படியே ஃபாலோ ஆகிட்டு வந்திருக்கு. 8% கொடுத்துட்டு 8.5 கொடுத்துட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட 2020 மே பக்கமாக 5.4% வரைக்குமே ஃபால் ஆயிடுச்சு எஃப்டியோட ரிட்டர்ன். ஸோ இங்கே பாருங்கள் லீடிங் பேங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க இப்போ கரண்ட் எஃப்டி ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5.4% தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதே சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.25 அதுதான் ஹையஸ்ட்டு 3, அதாவது 6.3 தான் வந்து ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. ஸோ இதை விட நமக்கு வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு தான். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இதை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்டை நீங்கள் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, க்ரோன்னு ஒரு கம்பெனி. ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். அதில் க்ரோன்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பேஜ் வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், கோல்டு, யூஎஸ் ஸ்டாக்கில் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து ஹை ரிட்டர்ன், டேக்ஸ் சேவிங்ஸ், ஸோ அந்த மாதிரி டேக்ஸ் சேவிங்கில் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் டேக்ஸ் சேவிங்கில் உள்ள ஃபண்ட்ஸ் எல்லாமே இதில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவ் ஆகும். ஸோ அது போக நீங்கள் வந்து மினிமம் 500 மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப் மாதிரி போடலாம். அதே மாதிரி நீங்கள் ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஃபண்ட்ஸை நான் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்டு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 22% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸில் பார்த்திங்கன்னா 16% கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸில் 18, அதே மாதிரி ஓவராலாக 16% கொடுத்துருக்காங்க. இந்த ஃபண்டு ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 2013. அப்போ வந்து நெட் அசட் வேல்யூன்னு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 ரூபாயிலேருந்து பாருங்கள் எவ்வளோ வரைக்கும் ஏறி இருக்குன்ட்டு, கிட்டத்தட்ட 42 ரூபா வரைக்கும் நேவ் ஏறி இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிஸ்க் கொடுத்து இந்த ஃபண்டோட ரிஸ்க் பார்த்திங்கன்னா மாட்ரேட்லி ஹை இருக்குது. ஸோ மினிமமாக நீங்கள் 500 ரூபா முதலீடு பண்ணிக்கிட்டே வரலாம் இதில் எவ்ரி மந்த். ஸோ ஃபண்டு சைஸ் பார்த்திங்கன்னா 22 கோடி ரூபா ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ லாஸ்ட் 1 இயர் ஸோ அதிலோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மினிமம் ஒரு 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும், அதாவது சிப் மூலிமா, அதாவது எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃபண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் இருக்குது.
ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 20,000 முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் 46,000 ஆயிருக்கு. ஸோ இது போக நீங்கள் வேறு சில ஃபண்ட்ஸையும் நீங்கள் வந்து ரேட்டிங் வைஸாக பர்ஃபார்மன்ஸ் வைஸாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹோல்டிங்ஸாக இவங்க வந்து 35 செக்யூரிட்டி ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த ஃபண்டு, ஆக்சிஸ் ஃபண்டு. ஸோ ஈக்விட்டிஸில் பாருங்கள் 95%, கடன் பத்திரத்தில் 5.4% வச்சுருக்காங்க. செக்டார் அலோகேஷனில் எனர்ஜி, டெக்னாலஜி, ஃபினான்ஸ், ஹெல்த் கேருங்கிற செக்டார்ஸில் மேஜராக முதலீடு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டோட டோட்டல் கேபிட்டல் வந்து 100 கோடி ரூபானா அதில் 9.7 கோடி ரூபா ஹெச்டிஎஃப்சியில் மட்டும் வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 9.6 கோடி ரூபா வச்சுருக்காங்க. இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை. ஸோ பாருங்கள், ஃபண்ட் மேனேஜர் அவங்க மேனேஜ் பண்ணுற ஃபண்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபண்டை பற்றி டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் முதல் கொண்டு ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க இந்த க்ரோ மூலிமா. ஸோ அதில் கம்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் வேறு ஃபண்ட்ஸை. ஸோ ஆக்சிஸ்லேருந்து வேறு நீங்கள் வந்து ஐசிஐசிஐ ஃபண்ட்ஸோ இல்லை வந்து யூடிஐ ஃபண்ட்ஸோ வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணிக்கலாம் இதில். ஸோ இந்த க்ரோ அப்ளிகேஷனை பற்றி மேலும் தெரிஞ்சிக்க நீங்கள் வந்து அபவுட் க்ரோன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் டிஸ்க்ளைமர் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இவங்க வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்காங்க. க்ரோ அப்ளிகேஷனோட சார்ஜஸ் அண்ட் ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு உங்களுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே கிடையாது, 0. அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல. ப்ரோக்கரேஜ்னு பார்த்தீங்கன்னா 20 rupees பர் ஆர்டர், அதாவது உங்களுக்கு வந்து 0.05% இல்லைன்னா 20 rupees. ஸோ விச் எவர் இஸ் லோவர் அதை இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நோ சார்ஜ் ஃபார் இன்வெஸ்டிங் இன் ரிடம்ஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ இவங்க எந்த சார்ஜஸுமே அதுக்கு பண்ணுறதில்ல. அதே மாதிரி நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்லையும் இந்த க்ரோ ஆப் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஏஎம்சியும் ப்ரோக்கரேஜும் கிடையாது.